திருநாகேஸ்வரத்தை தொடர்ந்து கூந்தலூர். கும்பகோணத்தின் தென்கிழக்கில் 7 கல் தொலைவில் உள்ளது. பேணு பெருந்துறை என்ற திருத்தலத்தின் அருகில் உள்ளது. தேவார வைப்பு தலமாகும். அரசியலாற்றங்கரையில் உள்ளது. கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். திருப்புகழ் 874. தரையினில் வெகு வழி சார்ந்த மூடனை வெறியனை நிறை பொறை வேண்டிடா மத சடலனை மகிமைகள் தாழ்ந்த வீணனை மிகு கேள்வி தவநெறி தனை விடு தாண்டு காலியை அவமதி அதனில் பொலாங்கு தீமை செய் சமடனை வலிய அசாங்கமாகிய தமியேனை விரை செறி குழலியர் வீம்பு நாரியர் மதிமுக வனிதையர் வாஞ்சை மோகியர் விழி வலை மகளிரோடு ஆங்கு கூடிய வினையேனை வெகு மலர் அது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலை கொடும் ஓர்ந்து யான் உனை விதமுறு பறிவொடு வீழ்ந்து தாழ் தொழ அருள்வாயே. வெகுமலர் அது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலை கொடு மோர்ந்து யான் உனை விதமுறு பறிவொடு வீழ்ந்து தாடொழ அருள்வாயே. 10 சிரமிசை போந்த ராவணன் 20 புயமுடன் ஏந்தும் ஏதியும் ஒரு கணை தனில் அற வாங்கு மாயவன் மருகோனே உனது அடியவர் புகழ் ஆய்ந்த நூலினர் அமரர்கள் முனிவர்கள் ஈந்த பாலகர் உயர் கதி பெற அருள் ஓங்கு மாமையில் உரைவோனே குறைகழல் பணிவோடு கூம்பிடார் பொறுக்களமிசை அறமது தீர்ந்த சூரர்கள் குல முழுதும் அனைவரும் மாய்ந்து தூள் எழ முனிவோனே கொடுவிட மதுதனை வாங்கியே திருமிடற்றினில் இரு என ஏந்தும் ஈசுரர் குருபரன் எனவரு கூந்தலூர் உரை பெருமாளே. வெகு மலர் அது கொடு வேண்டியாகிலும் ஒரு மலர் இலை கொடும் ஓர்ந்து யான் உன்னை விதமுறு பறிவோடு வீழ்ந்து தாழ் தொழ அருள்வாயே. கூந்தலூர் உரை பெருமாளே. நிகரற்ற 10 தலைகளோடு போர் செய்ய வந்த ராவணன் 20 கைகளுடன் எடுத்த வாளானது தன் ஒரே அம்பினால் அற்று விழும்படி செலுத்திய திருமாலின் மருமகனே, நின் அடியாரின் புகழை ஆராய்ந்த நூல் வல்லவரும் நின் திருப்புகழை ஆய்ந்த நூல் வல்லவரும் தேவர்களும் முனிவர்களும் கொடையால் பிறரை பாதுகாப்பவர்களும் உயர்ந்த நற்கதியை பெற அருள் விளங்கும் அழகான மயிலில் வீற்றிருப்பவனே, ஒலிக்கும் கழல் அணிந்த நின் திருவடியை பணிவுடன் வணங்காதவர்களும் போர்க்களத்தில் அறநெறியை கைவிட்டவர்களுமான சூரர் குலம் முழுவதும் மாண்டு தூளாகுமாறு சினம் கொண்டவனே, கொடிய நஞ்சை எடுத்து அழகிய கழுத்தில் இரு என்று நிறுத்தி அங்கு அதை தாங்கிக் கொண்ட நீலகண்டனுக்கு குரு என விளங்கும் கூந்தலூர் தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. இந்த உலகத்தில் ஒரு நல்ல வழியில் நில்லாமல் பல தீய வழியில் சேர்ந்த மூடனான என்னை, குடிவெறியுடைய என்னை, அடக்கம் பொறுமை என்பவற்றை விரும்பாத செருக்கு கொண்ட அறிவற்ற என்னை, எவ்வித பெருமையும் இல்லாத தாழ்ந்த நிலையில் உள்ள என்னை, மிக்க கேள்வி அறிவு தவ வழி என்பவை விட்டு நீங்கி கண்ட வழியில் திரியும் என்னை, தீய அறிவால் தீமையை செய்யும் தீய என்னை, வேண்டுமென்றே ஜாதியினின்று விலக்கப்பட்ட தனியனான என்னை, நறுமணம் நிறைந்த கூந்தலை உடைய மங்கையர், பிடிவாதம் உடைய பெண்டிர், மதி போன்ற முகமுடைய மங்கையர், காம விருப்பத்தை எழுப்பும் மோகியர், விழி என்ற வலை வீசும் விலைப்பெண்கள் ஆகிய இன்னோருடன் ஒவ்வொரு சமயங்களில் கூடிய செய்கை கொண்ட என்னை திருத்தி அவர்கள் வலையில் நான் மீண்டும் வீழாவண்ணம் என்னை திருத்தி மிக்க மலர்களை கொண்டு விரும்பி பூசனை செய்தாலும்
அல்லது ஓர் இரு மலர் கொண்டேனும் நின்னை நினைத்து நல்ல அன்புடன் கீழே விழுந்து நின் திருவடியை தொழுமாறு செய்து அருள வேண்டும், செய்தருள்வாயாக என்று வேண்டியவாறு.